7 மாதம் விதைக்கிறாங்க. 7 வருஷத்தில் எத்தனை மாதம் விதைக்கிறாங்க? 7 மாதம் விதைச்சிட்டு 6 வருஷம் 5 மாதம் அவங்க எரித்து சாப்பிட்டுருக்காங்க. மொத்தம் 7 வருஷம். பணத்தை விதைக்கிறது 7 வருஷம், 7 மாதம், 7 வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நியாய சங்கத்துக்கு முன்னால. ஆனால் 7 மாதம் பணத்தை விதைக்கிறாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்க, நான் சொல்லலை, தொடர்ந்து படிப்போம். அப்போ 10, அவர்கள் வெளியிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடவர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டதுனால அவன்லாம் செத்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்பி எப்படி ஆயிட்டாங்க? இது பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவுன்றது இல்லை. அவங்க பூமியில் நித்தியமாக ஆட்சி செய்யப்பட 7 வருஷத்து வரைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிற காலத்தை தொடர்ந்து சொல்கிறார். அந்நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். இந்த கோகு மாகோகு மிருகம் உயிரோடு பிடிக்கப்பட்டு எரியும் கடலில் போட்டார். அந்த கோகு மா கூட்டத்தார எங்கே புதைக்கிற கொடுப்பாராம்? பிரயாண பள்ளத்தாக்கு. என்ன பள்ளத்தாக்கு? இப்போ உங்களுக்கு யோசாபாத் பள்ளத்தாக்கு, பெராக்கா பள்ளத்தாக்கு, அப்புறம் சுடுகாடு பள்ளத்தாக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா, அம்மன் கோகு பள்ளத்தாக்கு சொன்னல. இங்கே இன்னொன்று சொல்கிறாரு. என்ன பள்ளத்தாக்கா? பிரயாண பள்ளத்தாக்கு. ஏன் பிரயாணம்? இந்த தீரு நாட்டிலிருந்து இஸ்ரேல் இந்த மேற்கு கரை வழியாக இந்த தீருலேருந்து இந்த ஜோர்டானு, இந்த சவுதி அரேபியா, இந்த ஈரானுக்கு போகிற பொருள்கள் ஏற்று போகிற, பிரயாணம் போகிற, வியாபாரத்துக்கு போகிற வழி உண்டாகுமா. அது ஏற்கனவே அந்த வழியில் தான் யுத்தத்துக்கு வந்தான். அம்மன் கோகு பள்ளத்தாக்கு, சுடுகாடு பள்ளத்தாக்கு, பிரயாண பள்ளத்தாக்கு. அப்போ இந்த பிரயாண வழியில் புதைப்பாங்களாம். யாரை புதைப்பாங்களாம்? தொடர்ந்து படிக்கிறேன். அப்போது அது வழியாய் போக மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். எப்படி இருக்குமா? அவ்வளோ நாத்தம்மா, மூக்கை பொத்திட்டு தான் போகணுமா. அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையும் புதைத்து அதை அம்மன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இன்னைக்கு அம்மன் கோகு பள்ளத்தாக்குன்னா அந்த இடத்துக்கு இப்போ பேர் என்ன தெரியுமா? ஜோர்டானுடைய சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? அம்மான் சிட்டி. இன்னைக்கு என்ன பேர்? இன்னைக்கு சிட்டி, அது பள்ளத்தாக்கு சிட்டி. அங்கே தான் ஏர்போர்ட் இருக்கு, ஜோர்டானுடைய ஏர்போர்ட்டு அம்மான் கோகு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அம்மான் சிட்டி. போட்டு பாருங்க, பேர் இருக்கா இல்லையா? இந்த பேர் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஜோர்டான் தலைநகர் அம்மான் சிட்டி தான். அதான் அம்மான் கோகு பள்ளத்தாக்கு. இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவளை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். இந்த கோகு கூட்டத்தை புதைக்கிறதுக்கு பறவைலாம் தின்னு போய் மிச்சத்தை புதைக்கிறதுக்கு எத்தனை மாதம் செல்லுமா? 7 மாதம் புதைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் உதவி செய்கிறார், வானத்துக்கு உதவி செய்கிறாங்க. 7 மாதம் புதைச்சிட்டு அப்புறம் தான் 7 மாதம் மூக்க பொத்துறது விடப்படியும். அப்புறம் தான் எல்லாத்தையும் போட்டு எரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விறகு தேவையில்லையா, கேஸ்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எதை இறைக்கணும்? ஏன்னா உலகமே பாதி அழிஞ்சு போன நிலையில் கிடக்குது. கொஞ்ச நாள் உயிர் வாழ்கிறாங்க. இந்த ஜனங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள். சொல்லிட்டாரா 7 வருஷம் சொல்லிட்டாரு. 7 மாதம் பதப்பாங்க, 7 வருஷம் எரிப்பார்கள். 8வது வருஷம் எரிப்பாங்கன்னு சொல்லலை. அப்போ 8வது வருஷம் என்ன இருக்கு? நியாயசனம் வருது. அது மத்தேயு 24 படிக்கும் போது ஆண்டவர் சொல்லிடுவார். இன்னும் அடுத்த வாரத்தில் தான் வர்றேன். இது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. உடனே அவருடைய நாட்கள் அவர் வானமேகத்தில் வருவதை காண்பார்கள். அடுத்த செய்தி உங்களுக்கு. தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அருகிலே கிடக்கும் மற்ற பிரேதங்களையும் புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தை சுற்றி திரியும் மனுஷனையும் சுற்றி திரளையும் கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பு இவர்கள் தேடி கொண்டிருப்பார்கள். அப்புறம் பணம் கிடைக்காதான் தேடி பார்ப்பாங்களாம். எங்கேயாவது செத்து போயிருந்தா அது அங்கே தான் பதிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்களாம். பார்ப்போம், இந்தியாவில் கூட செத்து போயிருக்கோம், வேறு எந்த நாட்டில் செத்து போயிருந்தா கூட அந்த படத்தை எடுத்துகிட்டு போவாங்களாம். எங்கே போய் பதிப்பாங்களாம்? அந்த 7 வருஷத்துக்குள்ள 7 மாதத்தை பதிச்சிருவாங்க. அதுக்கு கூட எங்கேயா இருந்தால் நம்மன் கோகு பள்ளத்தாக்குலாம் போய் பதப்பாங்களாம். ஏன் அங்கே போய் விதைக்கிறாங்க? நியாயசங்கம் பண்ணும்போது எல்லாம் எழுந்து ஈஸியாக கிட்ட வந்தோம். வானத்து கிழக்கம் மேற்கம் போய் கொண்டு வந்து சேர்க்கணும், ஆத்துமாக்களை சேர்க்கணுமா. ஸோ அது அப்புறம் சொல்கிறேன். தேசத்தில் சுற்றி தெரியவர்களை தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறோம், அதை அம்மன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்க மட்டும் அதனிடையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஆதார் கார்டை வைப்பாங்களாம். என்ன செய்வாங்க?
ஒரு ஆதார் கார்டு வச்சுருவாங்க. இவனுக்கு ஆதார் கார்டுங்க அவன் செத்து போயிட்டான், இவன் இந்த ஆள் இந்த பணத்தை வந்து அங்கே தாங்க புதைக்கணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்களாம். ஆமென். அப்படி ஒரு நாட்கள் இருக்குது. அது எப்போ கோகுமாகு யுத்தம் முடிஞ்ச, அருமகத்தோடு யுத்தம் முடிஞ்சு மிருகத்தை போலிபெசியாவுக்கு கடலில் தூக்கி போட்ட பிற்பாடு இப்படி நடக்கிற நாட்கள். கிறிஸ்தவங்களில் யூதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. பரவன ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நகரத்துக்கு ஆமோன் என்று பெயரிடப்பட்டு இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள்.